You hurt me, you did, several times. It hurts to admit that we're no different. I find it hard to commit, but you don't even try. Still I'm better with than without you. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சவிடிவ்ஸ் தமிழ் சேனல். நான் சவிடிவ்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம உலகத்திலே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அதே டைம் பவர்ஃபுல்லான ஒரு ஃபோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்வியஸாக பவர்ஃபுல் அண்ட் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லும் போது நம்ம எல்லாருக்கும் தோன்றது ஆப்பிள் மட்டும்தான். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ஆப்பிளோட iPhone 11 Pro Max, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இருக்கிறதுலே டாப் அண்டான ஃபோன் ஆப்பிள்லேருந்து, அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸியான ஃபோன் அப்படின்னு சொல்லப்படுது, பவர்ஃபுல்லும் கூட. ஸோ இந்த ஃபோனில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே பார்த்துருவோம். ஸோ அன்பாக்சிங் பார்க்க மாட்டோம், பிகாஸ் அன்பாக்ஸ் பண்ண ஃபோன் தான் இது ஆல்ரெடி. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் மட்டும் பார்த்துருவோம், என்ன ப்ரைஸ் வருது, ஸோ எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது ஃபோன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்துருவோம். பிகாஸ் ஆப்பிள்னாவே எப்பயுமே பெஸ்ட்டு தான். ஸோ அதுலேயும் ஒரு பெஸ்ட்டான ஃபோன் நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு ரிவ்யூக்காக. ஸோ கொஞ்சம் லேட்டு தான், பட் ஸ்டில் ஐஃபோன் இஸ் ஆல்வேஸ் ஐஃபோன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மகிட்ட இருக்கிற வேரியண்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீட்டைல் வேரியண்ட் தான். இப்போ ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் நம்ம வாங்கணும். ஸோ லோக்கலாக இருக்கிற ஆஃப்லைன் ஸ்டோரில் வாங்கணும். இதோட கலர் பார்த்தீங்கன்னா மிட் நைட் க்ரீனோட நம்ம கலர் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு யூனிக்கான கலர் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த ஒரு ஃபோனுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி கலர் விட்டுருக்காங்க. ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் ஷேடாகவும் தெரியும் நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அலுமினியம் ட்ரைல் நல்லா ஷைனியாக கொடுத்துருக்காங்க, ஒரு மாதிரி ப்ளூயிஷ் பிளாக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இந்த வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 256 GB வேரியண்ட். ஸோ இந்த வேரியண்ட்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,24,000 ப்ரைஸோடு வருது. ஸோ ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் தான். நான் சொன்ன முன்னாடியே இட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் ஃபோன் இன் அவைலபிள் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி எக்ஸ்பென்சிவ் பட் ஸ்டில் ஒர்த் இட் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நிறையா புது ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஃபீச்சர்ஸும் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிச்சிடும். ஆப்வியஸாக டிஸ்பிளே வந்து ஐஃபோனில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் அவங்களோட iPhone 11 மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த 11 Pro Maxில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே வந்து 800 nits வரைக்கும் பிரைட்னஸ் போகும். அது மட்டும் இல்லாமல் இவங்க அதுக்கு வச்சிருக்கிற டிஸ்பிளேக்கு வச்சிருக்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ HDR10 சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான டிஸ்பிளே வித் 800 nitsனால் பார்த்துக்கோங்க. பிரைட்னஸும் ரொம்பவே ஒரு நல்ல பிரைட்னஸ் தான். அது மட்டும் இல்லாமல் 458 பிக்சல் டென்சிட்டி இருக்குது நம்மளுக்கு. ஸோ செம்ம டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நார்மலாக இந்த மாதிரி ரேஞ்சில் வரக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 400 இல்லை வந்து அதுக்கும் கீழே இருக்கிற பிக்சல் டென்சிட்டியோட தான் வரும். ஸோ பிக்சல் டென்சிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ ஹையாக இருக்கோ அவ்வளோ டிஸ்பிளே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளேவும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு யூஸ் பண்ணி பார்க்கும்போதே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் iPhone 11க்கும் இதுக்கும் யூஸ் பண்ணி பார்த்ததுனால இப்போ எனக்கு எடுத்தோடனே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன ஸ்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு லான்ச் ஆன ப்ரோ டிஸ்பிளே XDR அப்படின்னு ஒரு டிஸ்பிளே லான்ச் ஆச்சு. ஸோ அதோட விலையே பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் கிட்ட வந்துச்சு. அந்த டிஸ்பிளேக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க வந்து ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு HDR மோடில் போட்டு ஃபோட்டோ எடுத்தீங்களோ வீடியோ எடுத்தீங்களோ அந்த டிஸ்பிளேக்கு ஈக்குவலாக வந்து இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மைதான் நினைக்கிறேன். பிகாஸ் பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்னமும் அந்த நாட்ச் தான் வச்சிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக நாட்ச் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா ஃபேஸ் அன்லாக் அதில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சென்சார்ஸ் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கில் ஃபார் கால் பேசுறதுக்கு அதுக்கெல்லாம் இன்னும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா வந்து இன்னமும் நல்லா இம்ப்ரூவைஸ்டு கேமரா அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமரானால வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 4K அப் டு 60 FPS வரைக்கும் எடுக்க முடியும். ஸோ ரொம்பவே சூப்பரான விஷயம். பட் ஸ்டில் யூஸ்லெஸ் தான் நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் 1080pல 120 FPS வரைக்கும் இதனால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 30 FPS 60 FPS அது மட்டும் இல்லாமல் 120 FPS எடுக்க முடியும். ஸோ அந்த 120 FPSல எடுத்த வீடியோ தான் நம்ம வந்து ஸ்லோஃபி அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ அதுதான் ஸ்லோ மோஷன் ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில். ஸோ ஃபஸ்ட் டைம்ஸ் ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் ஸ்லோ மோஷன் விட்டது ஆப்பிள். அதுவும் இந்த iPhone 11 சீரீஸில் தான் விட்டுருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். பட் அவ்வளோவா வந்து ஸ்லோஃபி வந்து யூஸ் ஆகாது. பட் நல்லா தான் இருக்குது ஸ்டில். நம்ம இதுக்கு ஒரு டெடிகேட்டான கேமரா டெஸ்ட் போடுவோம். அதை கன்ஃபார்மாக பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். பின்னாடி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உறுத்துறது இந்த நாட்ச்சில் இருக்கிற நம்மளுக்கு வந்து 3 கேமரா. ஸோ ட்ரிபிள் கேமரா லேஅவுட் ஆப்வியஸாக. பிகாஸ் நம்மளுக்கு வந்து iPhone 11ல் 2 கேமரா இருந்துச்சு. இதில் வந்து 11 Pro Maxில் வந்து நம்மளுக்கு வந்து 3 கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கேமரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து
அல்ட்ரா வைட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா கேமராவுமே வந்து 12 மெகா பிக்சல் சென்சார்ஸ் தான் வச்சிருக்கு. ஒன்று வந்து அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க ஃபார் டேக்கிங் லாங் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மெயின் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த 4K 60 FPS வரைக்கும் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 1080p வந்து 240 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அது வந்து ஸ்லோ மோஷன் கணக்கில் வரும். ஸோ ரொம்ப செம கிறிஸ்பியான ஸ்லோ மோஷன்ஸ் இருக்கும். iPhone 11லேயே பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன்ஸ் ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு பேக் கேமராவில். ஸ்டில் எனக்கு ஃப்ரண்ட் கேமராவில் பிடிக்கல, பட் இதில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ரெண்டுத்துலையுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் ஒரு வீடியோவில். இன்னொரு கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க ஃபார் ஜூம்ட் இன் பிக்சர்ஸ். அதுக்காக iPhone 11ல் பார்த்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த லோகோ வந்து கொஞ்சம் இறக்கியே கொடுத்துருக்காங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் இறக்கி நல்லா மிடில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஃப்ளெக்ஷனான இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லைட் வந்து அந்த லைட் அடிக்கிறதுனால அந்த லோகோவே தெரிய மாட்டுது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமுமே பின்னாடி எழுதப்படல. எப்பயும் இங்கே வந்து டிசைன்டு பை ஆப்பிள் அண்ட் கலிஃபோர்னியா அப்படின்னு ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுவுமே இதில் வந்து கொடுக்கல. அது ஒரு சூப்பரான விஷயம். பிகாஸ் பார்க்கவும் ரொம்ப க்ளீனாக மேட் ஃபினிஷ் வேறு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த என்டையர் பீஸ் ஆஃப் பேக் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து ஒரே கிளாஸ் ஸ்லாபால் மேட் பண்ணாங்க. ஸோ நல்ல இன்ஜினியரிங் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு கிளாஸ் பேனல், பின்னாடி இருக்கிற கிளாஸ் பேனல் மட்டும் உடஞ்சிச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான், நீங்கள் மறந்துட வேண்டியதான். பிகாஸ் இதை மாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட இந்த ஃபோனோட பாதி ரேட்டுக்கு மேலே ஆகும். அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது பிகாஸ் அந்த டெக்னாலஜினால். அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டுவல் டோன் LED கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் நம்மளுக்கு வந்து ஒரு மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது இன்னும் க்ளீனாக வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக. பேக் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம பிளாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி ரொம்ப ரிஃப்ளெக்டிவாக இருந்தால் நம்மளுக்கு வந்து அந்த ஆப்பிள் லோகோவே கிட்டத்தட்ட மறைஞ்சிருது. டேரெக்டாக நீங்கள் பார்க்கும்போது மட்டும்தான் ஆப்பிள் லோகோ தெரியும். ஸோ சைட் வைஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பிள் லோகோவே டெஃபினட்டாக மறைஞ்சிருது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் அது வந்து க்ளோ ஆகிற மாதிரி நம்மளுக்கு தனியாக தெரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம்லாம் நான் சொன்ன ஒரு ப்ளூயிஷ் பிளாக்காக தெரியுது அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த அலுமினியம் ட்ரைலாம் அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பேட்டரி சைடுக்கு வந்து வருவோம். ஸோ பேட்டரி தான் ஒரு ஃபோனோட முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் iPhone முன்னாடி வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. ஏன்னா கம்மி பேட்டரி கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் சார்ஜ் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு நிறையா வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அவங்க வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணலாம், பட் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5+ hours ஆஃப் பேட்டரி பேக்கப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட பாக்ஸ் கூடயே நம்மளுக்கு வந்து 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடைக்குது. ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். ரொம்ப ஒரு செமையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இத்தனை நாள் வந்து அவங்க எதுவுமே கொடுக்கல. ஸோ 11 சீரீஸ்லேருந்து ஃபஸ்ட்டு டைம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க பாக்ஸ் கூடயே. ஸோ வந்து நம்ம தனியாக வாங்க வேண்டியது, அதுக்கு ஒரு 2000 3000 செலவு பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் கிடையாது. பட் iPhone 11ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அன்பாக்சிங் வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுக்கல. எதனால்னா பட்ஜெட் சீரீஸ்னால. பட் ஸ்டில் இது வந்து காஸ்ட்லி. ஸோ ஆப்வியஸாக கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது இதில். ஆப்வியஸாக இந்த மேலே வரவும் வராது. இதுக்கு வந்து லேஅவுட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து பெருசாகவே இருக்குது, நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி. ஸோ ரொம்ப பெரிய டிஸ்பிளேனாலும் நம்மளுக்கு வந்து பவர் பட்டனும் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு வந்து வால்யூம் ராக்கர் பட்டன், அப்புறம் மியூட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து டால்பி அட்மாஸ் அந்த மாதிரி நிறையா சப்போர்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 4 மீட்டர்ஸ் தண்ணியில் வந்து நம்மளுக்கு வந்து 30 minutes வரைக்கும் டிப் பண்ணி வைக்க முடியும், எதுவும் ஆகாது அப்படின்னு அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், ஸ்பில் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே அதில் அடங்கிடும். பிகாஸ் IP68 தான் இருக்கிறதுலே டாப்பான ஒரு ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டூயல் சிம் யூஸ் பண்ண முடியும் இ-சிம் மூலமாக. ஸோ ஒரு சூப்பரான விஷயம். வைஃபை அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வைஃபை நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை இருக்கும், டவுன்லோடிங்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா Wi-Fi 6 டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த Wi-Fi 6 டெக்னாலஜி மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக டவுன்லோட் பண்ணுறதோட உங்களுக்கு வந்து 38% வந்து ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகும் அப்படின்னு அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நான் டெஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம வந்து இந்த ஓக்லா ஸ்பீட் டெஸ்ட் ஆப் மூலமாக டெஸ்ட் பண்ணோம். ஸோ அதே நெட்டில் வந்து 2 ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் இருக்கிற ஸ்பீட் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே மேக்ஸிமமாக கொடுக்குது. ஸோ பிகாஸ் அந்த Wi-Fi 6 டெக்னாலஜினால நான் நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே நம்ம வந்து இது மூலமாக தான், ஒரு ஆப் மூலமாக தான் நம்ப வேண்டியதாக இருக்குது. பட் ஸ்டில் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து PUBG ஹை எஃப்பிஎஸில் விளாட முடியுது. அதாவது அல்ட்ரா HD செட்டிங்ஸில் ஹை எஃப்பிஎஸில் எக்ஸ்ட்ரீம் எஃப்பிஎஸில் நம்மளால் விளாட முடியுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா PUBG தான் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டிமாண்டிங் கேமாக இருந்துகிட்ருக்கு இப்போ மார்க்கெட்டில். இந்த கேம் வந்து இதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது நான் டெஸ்ட் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்தேன். ஏன்னா நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதை.
இதில் வந்து ரொம்பவே வந்து சூப்பராகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான ட்ரான்சிஷன் அதோட ப்ராசஸர் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு வந்து செமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஃப்ளூயிடாக இருக்குது, எந்த இடத்துலையும் எந்த ஸ்டட்ரும் ஆகலை. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், டேர்ன் பண்ணும் போது ஆகட்டும், ஷூட் பண்ணும் போது ஆகட்டும் ஸ்டட்ரும் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ரொம்பவே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த ஃபோனில் விளையாடுறது. டெஃபினட்டாக வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் விளையாண்ட பப்ஜியில் இது வரைக்கும் நான் விளையாண்டதுலேயே இந்த ஃபோனில் தான் வந்து பெஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதில் வந்து ஆப்வியஸாக ஃபிங்கர் பிரிண்ட் லாக் இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபேஸ் அன்லாக் தான் இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பாஸ்கோடு வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 செக்யூரிட்டி ஆப்ஷன் தான். அது மட்டும் இல்லாமல் இதில் தான் ஒன் ஆஃப் த செக்யூர்டு ஆன ஒரு லாக்கிங் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் டெடிகேட்டடான ஃபேஸ் அன்லாக்காக கேமரா யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்பவே செக்யூர்டாக இருக்குது. ஸோ அதை பற்றி எதுவும் நம்ம வந்து வரி பண்ணி தேவையில்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து iOS 13 தான் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ அதை வந்து நம்மளை வந்து அடுத்த iOS வரும்போது அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்பில்ட்டாக டார்க் தீம் இருக்குது. ஆப்வியஸாக iOS 13 அப்டேட் வந்ததுலேருந்து நம்மளுக்கு வந்து டார்க் தீம் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராகவே இருக்குது. டிஸ்பிளேவும் நல்லா இருக்குது. 800 nits வரைக்கும் பிரைட்னஸ் போதும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு டிஸ்பிளே, ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபோன். ஆப்வியஸாக ப்ரைஸும் ரொம்பவே சூப்பராக ஹையாக இருக்குது. இந்த ஃபோன் வாங்குறது மூலமாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் நிறைய அடிஷ்னலான ஃபீச்சர்ஸும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஃபோன் மூலமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் ஆடியோ ஷேரிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இருக்குது. ஸோ மோர் தேன் 2 ஆப்பிள் ஏர்பாட்ஸ் அந்த மாதிரி ஒயர்லெஸ்ஸான டிவைசஸ்க்கு வந்து ஆப்பிள் அதாவது பீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து மோர் தேன் 1 ஹெட்ஃபோன்ஸ்க்கு வந்து நம்ம ஒரே மியூசிக்கை ஒரே ஃபோன்லேருந்து ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை நீங்கள் வாங்குறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பிள் டிவி ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ ஆப்பிள் டிவி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 இயருக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் மியூசிக்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப்புக்கு வந்து நம்மளுக்கு வந்து 3 months ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் ஒரு ரொம்பவே ஒரு சூப்பரான அடிஷ்னல் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் வந்து அதை கண்டினியூ பண்ணலாம், இல்லாட்டி வந்து டிஸ்கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வந்து அவங்க வந்து நிறைய கொடுக்கறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இந்த ஃபோன் வாங்க. ஸோ இந்த ஃபோனோட பாக்ஸில் நம்ம என்னென்ன வருதுன்னு நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. ஸோ அதை வந்து பார்த்துருவோம். ஸோ ஆப்வியஸாக நம்மளுக்கு வந்து தெரியும் எல்லாருக்கும் நம்மளுக்கு வந்து ஹெட்ஃபோன் வரும். எல்லாத்துலேயும் கொடுக்குற மாதிரி சிமிலரான ஹெட்ஃபோன்ஸ் தான், இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அந்த சார்ஜரை நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த சார்ஜர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டைப் சி போர்ட்டோட வருது. ஸோ அடாப்டர் பிரிக்கில் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் டைப் சி போர்ட்டோட வருது. ஸோ இந்த டைப் சி போர்ட்டில் வந்து நம்ம வந்து இந்த கேபிள் வந்து சொருவிடணும். ஸோ இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லைட்னிங் கேபிள் இருக்குது, அதை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ தான் நம்மளுக்கு பாக்ஸ் கூட வருது. அது மட்டும் இல்லாமல் சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். எவ்வளோ தான் நம்மளுக்கு பாக்ஸ் கூட வருது. ஸோ இந்த ஃபோன் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு நான் வந்து ஃபஸ்ட் லுக் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த ஃபோனையே தூக்கி பார்க்குறேன். ஸோ என் ஃப்ரெண்டோடது. ஸோ ஆப்வியஸாக ஃபஸ்ட் லுக் அப்போவே எனக்கு வந்து நல்லாவே இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஏன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் வருது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் 1.2 lakhsங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அவ்வளோ கொடுத்து நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கும் போது அது வந்து கன்ஃபார்மாக ப்ரீமியமாக தான் இருக்கும். ஸோ வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக உங்களோட வெல்த் பொறுத்து தான் அது இருக்குது. ஸோ 1.2 lakh நீங்கள் தாராளமாக செலவு பண்ண முடியும்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாங்கலாம். பிகாஸ் செமையான ஃபோன். பட் ஸ்டில் நிறைய ஃபோன்ஸ் வந்து கம்மி ப்ரைஸ்க்கே சூப்பராக இருக்குது. லைக் OnePlus 70 Pro. பட் ஐஃபோன் லவர்ஸ் எப்பயுமே ஐஃபோன் தான் வாங்குவீங்க. ஸோ அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் டெஃபினட்டாக வாங்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு அடுத்தது நம்மளுக்கு வந்து கேமரா டெஸ்ட் அதெல்லாம் வரும். ஸோ கம்பேரிசன் iPhone 11 மற்றும் iPhone 11 Pro கம்பேரிசன்லாம் வரும் டெஃபினட்டாக. அதெல்லாம் வந்து மறக்காமல் பாருங்கள். கேமரா டெஸ்ட் மெயினாக பாருங்கள். பிகாஸ் அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய பேர்னால ஒரு நிறையா ஒரு நல்ல ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ் வருது அதுக்கு. ஸோ ஆப்வியஸாக நான் அதை பண்ணுவேன். டெஃபினட்டாக அதை பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. மேலும் இது போன்ற நிறைய வீடியோ என்ன கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இந்த ஃபோனை பற்றி கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நான் டெஃபினட்டாக ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.